வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு வெரி ஃபேமஸ் டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் ரத்னவேல் அவர்கள். வேந்த டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள். டாக்டர் வணக்கம். வணக்கம் டாக்டர். இன்னைக்கு ரம்ஜான், உங்களுடைய ரம்ஜான் மக்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கோங்க டாக்டர். நீங்கள் சொன்னால் அது ஒரு ஸ்பெஷல் ரம்ஜான் வாழ்த்துக்கள். சூப்பராக சொல்லுங்க டாக்டர். டாக்டர், கரும்படை அப்படின்றது வந்து இன்னைக்கு டாப்பிக்காக எடுத்துருக்கோம் டாக்டர். சரி, கரும்படைனா என்ன? முகத்தில் மெயினாக வரக்கூடிய கரும்படையை பற்றியும் கழுத்தில் வரக்கூடிய கரும்படை பற்றி சொல்லுங்கள். தோலில் 2 பாகம். மேலே இருக்கிற பாகத்திலிருந்து வரக்கூடிய கரும்படை வந்து க்யூர் ஆயிரும். கீழே இருக்க பாகத்தில் வரக்கூடிய கரும்படை வந்து போகாது. அப்போ கரும்படைன்னு வந்தால் உடனே வைத்தியம் பண்ணணும். எதையும் மேலே இருக்கும்போது சரி பண்ணால் தான் உண்டு. அடுத்த லெவல் போயிடுச்சு அப்படின்னா போகவே செய்யாது, போகவே செய்யாது, போகவே செய்யாது. இது ஒன்று. ரெண்டாவது, கரும்படையில் ஒவ்வொரு இடமா வச்சுக்கலாம். இப்போ நெத்தியில் வருது, நெத்தியில் தலைவலி தைலம் எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு தேய்தேன்னு தேய்க்க வேண்டியது. தேய்ச்சி அலர்ஜினால் வரக்கூடிய கருப்பு, இல்லைன்னா சன்லைட்னால் வரக்கூடிய டேமேஜ்னால் வரக்கூடிய கருப்பு, இந்த நெத்தியில் மாத்திரம் சோப்பு மாற்றி மாற்றி போட்டு டாக்டர் அந்த மாதிரி அதுவும் ஒரு இது இருக்குது. அதுவும் ஒரு இது இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து அலர்ஜியில் வர்றது. இப்போ இந்த மாதிரி வரக்கூடிய கருப்பு ப்ரௌனிஷாக இருந்துச்சுன்னா, அதாவது கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக இருந்துச்சுன்னா அது தோலினோட மேல் பாகத்துலேருந்து வர்றது. அட்டை கறியாகி போச்சு அப்படின்னா தோலினோட கீழ் பாகத்துக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, சரி, இதை நம்ம குறைக்க முடியுமா? குறைக்கலாம். ஒரு 50% வரைக்கும் குறைக்கலாம். ரெண்டாவது, பொதுவாக பெண்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் மங்கு, கண்ணை சுற்றி வரக்கூடிய கருப்பு. மங்கு வந்து ரொம்ப சிந்திக்கிறவங்களுக்கு வருது. ரொம்ப சிந்திக்கிறவங்களுக்கு ஒரு ஹார்மோன் பிரெயினில் இருந்து இறங்குது. அந்த ஹார்மோன் தான் பூரா கருப்பாக்குது அப்படின்னு ஒரு தியரி. ஓகே, நாட் ப்ரூவ்ட். ஓகே டாக்டர். பட் ஆனால் மங்கு வந்தால் குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு ஜென்ரலாக சொல்லிடுவாங்க. மங்கை உண்டு பண்ணுறது யார்? அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் அந்த பெண்ணுக்கு மங்கை கொடுக்குறாங்க. ஆமாம், டார்ச்சரை கொடுத்து அவளுக்கு மங்கு வந்துடும். அதுக்கப்புறம் இவங்களே சொல்லுவாங்க மங்கு வந்துருச்சு, குடும்பத்துக்கு ஆகாது அப்படிம்பாங்க. யார்டா மங்கு கொடுத்தீங்க? நான் என்கிட்ட வந்து பேஷண்ட் கேட்பாங்க, சார் மங்குக்கு எங்கள் வீட்டில் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. யார் சொன்னா? என் வீட்டுக்காரர் சொன்னார். ஏடா நீ ஒழுங்காக வச்சுருந்தனா மங்கே வராது, நீ ஒழுங்காக வைக்கலே பறதுக்குடா சொல்கிற. அவனுக்கு நெத்தியில் அடித்த மாதிரி ஒரு அடி. ஏன்னா இதை வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இன்னுமே நிறைய லேடிஸ் வந்து ஐயோ வந்துட்டு எனக்கு வீட்டில் இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கிறது ஒரு பெரிய டிஸ்கஷன். அப்புறம் கண்ணை சுற்றி வரக்கூடிய கருப்பு. எங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து இந்த கண்ணை சுற்றி வரக்கூடிய கருப்பு தான். ஈஸியாக போகிறதில்ல. 50% தான் க்யூர். ஏன் அது 50% க்யூர்னால், முன்னாடி என்ன சொல்லுவாங்க, கண்ணுக்கு சுற்றி வரக்கூடிய கருப்பு வந்து ரொம்ப ராத்திரி முழிச்சிருக்கிறவங்க, டிவி பார்க்குறவங்க, இல்லை ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வரும் அப்படின்னு. பேசிக்கலாக அது கிடையாது. ஒன்று ஹெரிடிட்ரி, அம்மா அப்பாவுக்கு கருப்பு இருந்தால் கண்ணை சுற்றி இருந்தால் குழந்தைங்க வர்றது. ரெண்டாவது, அந்த இடத்துல ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறது. அப்போ ரத்த ஓட்டம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரத்த ஓட்டத்தை கூட்டாமல் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னாலும் அது க்யூர் ஆகாது. சரி, ரத்த ஓட்டத்தை ஏற்றுறதுக்கு மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பட் அதனோட வேலை வந்து 50% தான். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செய்ய முடியறதில்ல. ரொம்ப கஷ்டமான ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த கண்ணை சுற்றி வரக்கூடிய கருப்பு. ஏன்னா கண்ணை சுற்றி வரும், கொஞ்ச நாள் அப்படியே சைட்லலாம் இறங்கிடும். என்ன? அப்புறம் இந்த ஆஃப்டர் ஷேவ் அதிகப்படியாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய அலர்ஜி. ஓகே, அதனால் வரக்கூடிய கருப்பு. இது பொதுவாக ஆண்களுக்கு. ஹேர் டை டாக்டர். ஆமாம், அது ஒரு பெரிய விஷயம் தம்பி. அதாவது இதை ஏன் நான் தனியாக கொண்டு போனேன் அப்படின்னா, நிறைய ஆம்பளைங்க ஹேர் டே அடிக்கிறேன்னு சொல்லி மையம் மூஞ்சிலெல்லாம் தடவிட்டு போகிறவங்க இருக்காங்க. மீசையில் அடிட்டனா மீசையை சுற்றி முழுக்க அடிக்கிறவங்க இருக்காங்க. அது என்ன நினைப்பாங்க தெரியல. அதாவது ஹேர் டேன்னு சொல்கிறோம், ஹேருக்கு தான் அடிக்கணும். அது ஏன் ஸ்கின்னில் அடிக்கிறீங்க? ஸ்கின்னில் அடிக்கவே கூடாது. ஸ்கின்னில் வந்து படவே கூடாதது ஹேர் டை. ஏன்னா ஹேர் டையில் வந்து பிபிடின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது, பாராஃபெனிலின் டையமின். ஸ்கின்னில் பட்டுச்சுன்னா ஸ்கின் வழியாக உள்ளே போயிடும். நீங்கள் கேசரி பவுடர் போடுறீங்க பாருங்கள், கேசரி பவுடர் வந்து சாயம். அதை மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை டெவலப் பண்ணுறீங்க. அந்த டெவலப் பண்ணுறது தான் பிபிடி. ஓகே, அதில் யூஸ் பண்ணுற அந்த கெமிக்கல் தான் பிபிடி. அந்த பிபிடி ஃபோட்டோ டெவலப்பர்ஸ் பூரா கையை பாருங்கள், முழுக்க கரிச்சட்டி ஆகி போய் நிற்கும். அப்போ அதே கெமிக்கல் இங்கே போடுறோம். இந்த கெமிக்கல் உள்ளே நம்ம தலைக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா
கிட்னி வரைக்கும் பாதிப்பு இருக்குது. ஓகே. அப்போ தேவையில்லாமல் தோலில் படுற மாதிரி அடிக்கக்கூடாது. மீசல் அடிக்கிறீங்களா, மீசல் அடிங்க, மூஞ்சில் அடிக்காத. தலையில் அடிக்கிறியா, முடியில் அடிக்கிறியா, முடியில் அடி. ரூட்டுக்கு அடிக்காத, ரூட்டுக்கே போகக்கூடாது. அந்த ஸ்கால்ப்லேயே படவே கூடாது. ஒன்று. ரெண்டாவது, வெயில் நேரத்தில், அதாவது காலையில் ஹேர் டே அடிச்சுட்டு குளிச்சுட்டு கிளம்புறது இருக்கக்கூடாது. ஈவினிங்க்கு மேலே நீங்கள் ஹேர் டே அடிங்க, பெருசாக ஒன்றும் பாதிப்புகள் இருக்காது. அதுக்காக நான் எந்த ஹேர் டே யூஸ் பண்ணால் இந்த மாதிரி வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஹேர் டேக்கும் வரலாம். பட் பிபிடியினோட அளவு 2.5% கம்மியாக இருக்கிற ஹேர் டேக்கு பொதுவாக இதனோட இது வந்து கம்மி. இப்போ இந்த லோ அமோனியா, இப்போ வந்து இந்த அது தம்பியா, அமோனியா வந்து அலர்ஜி பண்ணுறது. ஓகே. அமோனியா வந்து அலர்ஜி மாத்திரம். அலர்ஜிங்கிறது உள்ளே வந்து கொப்பளங்களாக வர ஆரம்பிச்சிடும், தடிப்பாக வர ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா மூஞ்செல்லாம் வீங்கி போயிடும், மூஞ்சி வீங்கி போயிடும், உதடு வீங்கி போயிடும். அந்த மாதிரி வர்றது அமோனியா. பிபிடி வந்து கருப்பு. ஓகே. அமோனியா வந்து வேறு, பிபிடினோட இது வேறு. அப்போ அமோனியா ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஹேர் டை, பிபிடி அளவு 2.5% கம்மியாக இருக்கிற ஹேர் டை போட்டோம்னா இந்த கருப்புனோட தன்மை வந்து குறைவாக இருக்கும். பட் நீங்கள் ஹேர் டையை ஹேரில் மாத்திரம்தான் போடணும். நீங்கள் ஸ்கின்னுக்குள்ளே போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதனோட பாதிப்பு இருக்குதுன்னு. நீங்கள் 3 வருஷம் 4 வருஷம் போடுறீங்க, 5ஆவது வருஷம் இங்கே பூரா கரியாகி போயிடும். ரொம்ப டார்க்காக அனுப்புகிறோம், நான் ஏற்கனவே சொல்லிடுறேன், ரொம்ப கருப்பான பிறகு நம்ம வைத்தியம் பண்ணி அது பெருசாக போகிறதில்லை. அப்புறம் உதடு, நிறைய பேரோட கம்ப்ளைண்ட், லேடிஸோட கம்ப்ளைண்ட்டும் சரி, ஜென்ஸோட கம்ப்ளைண்ட்டும் சரி, சார் உதடு கருப்பாயிருச்சு. இவங்க வந்து நான் சிகரெட் குடித்ததுனால கருப்பாயிருச்சா, சிகரெட் குடிக்காதனால கருப்பாயிருச்சா, அப்படிலாம் வருது. அதுவும் ஜெனட்டிக் தான். ஓகே. உதடு கருப்பாக இருக்கிறதும் ஜெனட்டிக் தான் ஒன்று. பட் நீங்கள் டேமேஜ் பண்ணுறது ஒரு பக்கம். நம்ம வந்து இப்போ நம்ம வாய் வந்து நம்ம சாப்பிட்ற ஒரு இடம். நம்ம டேமேஜ், அதிகப்படியான கூழ், அதிகப்படியான சூடு, அதிகப்படியான எது செய்ய ஆரம்பிச்சோம்னாலும் வந்துடும் ஒன்று. அப்புறம் சில பேர் உதட்டை பிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு கருத்து போயிடும். உதட்டை ஸ்மாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நாக்கை வச்சு இப்படி மேலே தள்ளுவாங்க, கீழே தள்ளுவாங்க, கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கும் பிக்மெண்டேஷன் வந்துடும். வெயிலில் அதிகம் போகிறவங்களுக்கு பிக்மெண்டேஷன் வந்துடும். ஃபங்கஸ்னால் பிக்மெண்டேஷன் வந்துடும். இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி. இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ்ட் உங்களுக்கு அலர்ஜி ஆகுதுன்னு வைங்க, அதுவும் உதட பூரா கருப்பாயிடும். அப்போ நம்மளோட பேட்டர்ன் ஆஃப் இதை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அந்த உதடு கருப்பாக இது பண்ணிடலாம். அப்புறம் உதட்டிலேயே இதையும் தாண்டி வரக்கூடிய கருப்பு சில வகை மாத்திரைகள். ஓகே. இப்போ காய்ச்சலுக்கு, ஜலதோஷத்துக்கு, தலைவலிக்கு, உடம்பு வலிக்கு போடக்கூடிய மாத்திரைகள், எந்த மாத்திரைகளாக இருந்தாலும் சரி, இப்போ நான் கொடுக்குற மாத்திரையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெளியே போய் சாப்பிட்ற மாத்திரையாக இருந்தாலும், அலர்ஜி வந்துச்சுன்னா அலர்ஜி தடிப்பாக சிவப்பாக வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் உதடு வீங்கி போயிடும் சில பேருக்கு. அது ஃபிக்ஸட் ட்ரக் இரப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபிக்ஸட் ட்ரக் இரப்ஷனில் உதடு வீங்கி சரியான பிறகு கருப்பாக அப்படி அந்த இது மாதிரி அனுமார் மாதிரி நின்றுடும். அப்படியே அந்த கருப்பாக அப்படியே நின்று போயிடும். அது போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகாது. அது வந்து தீப்பட்ட காயம் மாதிரி. ஸோ ஒரு தடவை நமக்கு அந்த மாத்திரை போட்டு அலர்ஜி ஆகுது அப்படின்னா அந்த அலர்ஜியினோட கருப்பை நம்ம ஓரளவு குறைச்சிடலாம், ஓரளவுக்கு. பட் திரும்ப நீங்கள் அதே மாத்திரையை போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே. உங்கள் வாழ்க்கையில் அந்த கருப்பை மாற்ற முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டுக்கிட வேண்டியதான், இல்லை வேறு ஏதாவது செஞ்சுக்கிட வேண்டியதான். ஓகே. அப்புறம் முகத்தில் ஒரு மச்சம் இருக்குது, இந்த சைடில் மாத்திரம் வரக்கூடியது கண் வரைக்கும் பாதிக்கும். நீவர்ஸ் ஆஃப் ஓட்டா அப்படின்னு. கண்ணுக்குள்ளே இருக்கிற விழியை பூராமே, கண்ணுக்குள்ளே போதும் இந்த வெள்ளை விழி இருக்க, இந்த வெள்ளை விழியும் கருத்து போயிடும். ஸோ அதுவும் கருப்பாக இருக்கும், அதுவும் வந்து ஜெனட்டிக். இது வந்து முகத்தில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இந்த முகத்தில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி க்யூர் பண்ணுறது, நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏர்லி ஸ்டேஜில் பண்ணால் க்யூர். ஓகே. அதுவும் 50%. லேட் ஸ்டேஜில் பண்ணால் உங்கள் லைஃபுக்கு போகாது. ஓகே. அப்போ ஸ்கின்னை வந்து ஒன்று நோண்டக்கூடாது, ஸ்கின்னு மேலே கண்டதை வச்சு தேய்க்கக்கூடாது, வெயிலில் அதிகம் போகக்கூடாது, ஹேர் டை யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் படக்கூடாது, மாத்திரைகள் எதுவும் அலர்ஜி இருந்தால் அந்த மாத்திரைகளை போடக்கூடாது. இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் நமக்கு முகத்தை நம்ம பாதுகாத்துடலாம். சரி, அதை தாண்டி வந்தாச்சு சார், எனக்கு நெத்தியில் கருப்பு வந்துருச்சு, கண்ணை சுற்றி கருப்பு வந்துருச்சு, இதுக்கெல்லாம் நம்ம ஜென்ரலாக எப்படி போகிறது அப்படின்னா, ஏர்லி, அதாவது ஆரம்பம் ஒரு டாப்பிக்கல் ஸ்டீராய்டு. ஓகே. ஜிஆர்எம்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது. கருப்பு எங்கே இருக்கும் அது மேலே லைட்டாக போட்டுக்கணும். 15 நாளில் கருப்பு குறையும். குறைஞ்சோடனே H1 ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கணும். ஸ்டீராய்டே கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா அதனோட சைடு எஃபெக்ட் வந்துடும். ஓகே. அப்போ அந்த ஸ்டீராய்டு போட்டு அந்த பிக்மெண்டேஷனோட அளவை குறைச்ச உடனே இந்த H1 ஆயின்மெண்ட்டுக்கு போயிடணும். H1 ஆயின்மெண்ட்டை வச்சு, அதாவது ஹைட்ரோகினோன் ஆயின்மெண்ட், அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும். இதே இது உதட்டில் வந்தாலும் இதே மாதிரி மேனேஜ் பண்ணிக்கலாம், கண்ணை சுற்றி வந்தாலும் இதே மாதிரி மேனேஜ் பண்ணிக்கலாம், ஹேர் டேனால் அலர்ஜி வந்தால் அதையும் இதே மாதிரி மேனேஜ் பண்ணிக்கலாம். சார் இல்லை சார் எனக்கு இதுக்கப்புறமும் போகலை அப்படின்னு சொன்னால் குளுட்டத்தியான் கேப்சியூல் க்ளோ ஸ்கின் க்ளோ ப்ளஸ்
இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று டெய்லி நைட் ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ குளுட்டத்தையான் சோப்பே வந்துருச்சு. குளுட்டத்தையான் சோப்பு, ப்ளீச்சிங் சோப்ஸே வந்துருச்சு. ரயாம் சோப், அப்படி இல்லைன்னா ஜி கோல்டு, இந்த சோப்பை போட ஆரம்பிச்சோம்னாலே அந்த முகம் வந்து பளிச்சுன்னு ஆக ஆரம்பிச்சிடும். பொதுவாக நம்ம சோப்பை போடும்போது நான் சொல்கிறது 90 செகண்ட்ஸுக்கு மேலே எந்த சோப்பும் ஸ்கின்னில் இருக்கக்கூடாது. இது ஒரு ½ மினிட் கூடுதலாக நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. 2 மினிட்ஸ் கூடுதலாக வச்சுக்கிட்டிங்கன்னா, வச்சுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா இதுவே ஒரு ஃபேர்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. இதில் சரியாக வரல அப்படின்னா கெமிக்கல் பீலிங், கெமிக்கல் பீலிங்கில் சரியாக வரல மைக்ரோடர்மபிரேஷன், மைக்ரோடர்மபிரேஷனில் சரியாக வரல லேசர், லேசரில் சரியாக வரல, அவ்வளோதான், இதோட வாழ கற்றுக்கணும். ஆனால் இவ்வளவு ட்ரீட்மெண்ட்லையும் 50% தான் தம்பி க்யூர். ஓகே. 50% க்யூர் இல்லை, ஓரளவுக்கு பொறுத்துக்கலாம். பட் இதை தாண்டி இன்னொரு பெரிய டிசீஸ் இருக்குது. அந்த டிசீஸுக்கு பேர் எரிதீமா டிஸ்க்ரோமிகம் பெர்ஸ்டான்ஸ், ஓகே, இடிபி. இந்த இடிபிங்கிறது நல்ல ஜம்முன்னு பலன்னு இருந்திருப்பாங்க ஒரு 30-35 வயசு வரைக்கும். திடீர்னு 1 மாதம் 2 மாதத்தில் முழுக்க கருத்து போயிடுவாங்க. முழுக்க அப்படியே அட்டைக்கறியாக அப்படியே மாறிடுவாங்க. இந்த டிசீஸுக்கு வந்து காரணங்கள்னு நிறையா சொல்கிறோம். அதாவது டியூப்பில் வேலை பார்க்குறவங்க ஒரு வேர்ம் இன்ஃபெஸ்டேஷனால் வரலாம், இப்படின்னு நிறைய தியரி இருக்குது. பட் கரெக்டாக ப்ரூவ்டு கிடையாது. இது ஒன்று தான் இருக்கிறதுல டஃபஸ்ட்டு தம்பி. அதை திரும்ப ரிவர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகி போயிடும். நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவாங்க, சார் நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தேன், இப்போ இப்படி மாறிட்டேன் அப்படிம்பாங்க. நல்லா முயல் மாதிரி இருந்திருப்பாங்க, வெள்ளை முயல் மாதிரி. கடைசியாக பார்த்திங்கன்னா காக்கா குஞ்சு மாதிரி ஆகி போயிடும், முழுக்க அப்படியே கலர் மாறி போயிடும். அந்த மாதிரி வரக்கூடியது மாத்திரம்தான் ஸ்கின்னில் அந்த கருப்பில் வந்து வெரி 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 டிஃபிகல்ட். லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட்னு பெருசாக இல்லை. பட் நான் வந்து நானாக ஒரு சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நான் நானாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். என் ட்ரீட்மெண்ட்டை பார்த்தாங்கன்னா பாதி பேருக்கு புரியாது, இது என்னது, எதுக்காக இதை கொடுத்துருக்கேன், இதுக்கு எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு. நான் வந்து என்ன நினைப்பேன், எப்படியாவது ஒரு பக்கம் அவங்களுக்கு கொஞ்சம் க்யூர் பண்ணி பார்க்க முடியுமா, ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து பண்ணி பார்க்குறது. அந்த ரிஸ்க் எடுத்து பண்ணி பார்க்குறதுல ஆக்சுவலாக பருவுக்காக கொடுக்கக்கூடிய ஐசோட்ரெட்டினாயின் ஒன்று இருக்குது. அது பருவுக்காக மாத்திரம் போகிறது. பட் இந்த ஐசோட்ரெட்டினாயின் போட்டோம்னா இது கொஞ்சம் குறையும், கூட சேர்த்து க்ளோ ஸ்கின் போட்டோம்னா குறையும். இல்லைன்னா இது வந்து குறையவே செய்யாது. பட் எல்லா கருப்புக்கும் பேஸ் வந்து சன்ஸ்க்ரீனர் தான். வெயிலில் நீங்கள் போவீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த கருப்பும் எடுக்க முடியாது. ஓகே. நான் என்ன செஞ்சாலும் சரியாகாது. சன்ஸ்க்ரீனர் போடுவேன், வெயிலில் போக மாட்டேன் அப்படின்னா தான் கருப்பு போய் எடுக்க முடியும், இல்லைனா கருப்பு போகாது. ஓகே டாக்டர், நிகழ்ச்சியின் முதல் காலர் பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் தூத்துக்குடிலேருந்து பேசுகிறேன் சார். கேளுங்க சார், உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க, டாக்டர் இருக்காரு. சொல்லுங்கள் தம்பி. சார் குட் மார்னிங் சார். சொல்லுங்கள் தம்பி. சார் நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் சார். நான் தேங்க்யூ தம்பி. சார் உங்கள் வீடியோலாம் நான் டவுன்லோட் பண்ணி அடிக்கடி பார்ப்பேன் சார். நான் சரியா, நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் பரு வந்து AC 9 மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் சந்தோஷம். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. அப்படியே ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிரியா பேசாம? சார் நான் எனக்கு ஒரு 2 சந்தேகம் கேட்கலாமா? சொல்லியா. சார் எனக்கு என்னன்னா, ஷேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் ஷேவுக்கு அப்புறம் கழுத்துக்குள்ள சிவப்பா ரெட்டிஸா வருது, அப்படியே அரிக்குது, அப்படியே காந்துது, அப்படியே கழுத்துக்குள்ளா. ஆஃப்டர் ஷேவ் போட்டால் வருதா? ஆமா, சேவ் பண்ணதுக்கு அப்புறம் வருது சார். ஜெய் ஷேவ் பண்ணாதப்போ சார் என்ன சார் ஷேவ் பண்ண எப்படி சார் எடுக்க முடியும்? ஏடா ஷேவ் பண்ண அலர்ஜி வருதுன்னா ஷேவ் பண்ணாதடா, அவ்வளோதான்டா. சரி, நான் உனக்கு வழி சொல்கிறேன், சொல்லு. சார் ரெண்டாவது சார் நான் எப்பவும் குளிக்கும் போது சோப் யூஸ் பண்ண மாட்டேன். சரி. குளிக்கிறதுக்கு சோப்புக்கு பதிலாக கடலை மாவும் பாசிப்பயிரும் தேய்ச்சி தான் குளிப்பேன் நான். கடலை மாவு வச்சு மைசூர்பா பண்ணணும்டா, பாசிப்பயிர் வச்சு சாம்பார் பண்ணணும்டா. அது தேய்ச்சா குளிச்சிட்டு இருக்கேன். தேய்ச்சா எனக்கு பாதிப்பு வரும். நான் எல்லாம் மண்டை பையனை, நான் சொல்கிறத கேளுடா. நான் சொல்கிறத கேளுடா. பருப்பு எல்லாம் வச்சிருக்கேல வீட்டில், ஒன்று சாம்பார் செய்யி, ஒன்று கடலை மாவு வச்சு மைசூர்பா பண்ணு. அதை ஏம்ல மோஞ்சிலையும் உடம்புலையும் தேய்க்கிற? சார் பாதிப்பு வருதுன்னு சொல்லிடுங்க சார், நான் நிப்பாட்டிடுறேன். சரி சரிடா, நான் சொல்கிறதே கொஞ்சம் கேளுடா. அவனுக்கு இப்போ அதாவது இந்த லேடிஸ் தான் இந்த கூத்தெல்லாம் பண்ணுறாங்கன்னா, இப்போ பையங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. இனி பையங்களையும் வையணும் போல தெரியுது. ஏன்னா சாப்பிட்ற எல்லா ஐட்டத்தையும் மூஞ்சில் தேய்ச்சிட வேண்டியது, மூஞ்சில் தேய்க்கிற ஐட்டத்தை பூரா சாப்பிட வேண்டியதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், லேடிஸ் தான் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படி தான். அது வந்து அவங்க தான் தம்பி சொல்லிக் கொடுப்பாங்க. தம்பி இது நீங்கள் அவங்க கூட அவங்க அம்மா யாராவது வந்தாங்கன்னு வைங்களேன், இவங்க பேஷண்ட்டாக இவர் வந்தார், அவங்க அம்மா வந்தாங்கன்னா, சார் அதில் என்ன இருக்குது, நான் 30 வருஷமாக போட்டேன், எங்கள் பாட்டி 40 வருஷமாக போட்டுச்சு. ஏம்மா உன் பாட்டி போட்டுச்சு, இது போட்டுச்சு, நீங்கள் வெளியவே வரமாட்டீங்க, வெயிலில் போக மாட்டீங்க, இவன் வெயிலில் சுற்றுவான், இருக்கிறது அலர்ஜி பார்த்தாதுன்னு இது ஒரு அலர்ஜியா? தேவையில்லாதது தானே.
சோப்பு இருக்குது, சோப்பு போட்டு குளித்தா என்ன செய்ய போகுது? உனக்கு ஒரு சோப்பத்தில் இன்னொரு சோப்பு பிராண்டு 1000 சோப்பு இருக்குது. சோப்பு எதுன்னு சூஸ் பண்ணி எந்த சோப்பு நமக்கு ஒத்துக்கிறதோ அந்த சோப்பு போட்டால் போதும். சரி, நீ சோப்பை எப்படி சூஸ் பண்ணுறது அதையும் சொல்லிடுவோம். ஒன்று டிபிஎஸ் ட்ரைப்ரோமோ சாலிசிலனைட். இந்த டிபிஎஸ் சோப்பு, டிபிஎஸ் அளவு 0.5% கம்மியாக இருக்கிற ஏதாவது ஒரு சோப்பு போடுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதி சோப்புக்கு டிபிஎஸ்னோட அளவு 4% இருக்குது. 4% இருக்கிறவங்கெல்லாம் போட்டு போகணும்னா முகம் வந்து பொத்து போயிடும். சரி, அவங்க நிறைய பேர் போடுறாங்கல்ல, ஒன்றும் வரலையில அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வெயிலில் போகாமல் இருந்தால் பெருசாக பாதிப்புகள் வர்றதில்ல. பட் வெயிலில் போகணும்னா இந்த சோப்பெல்லாம் வெயிலில் உள்வாங்கிற தன்மை உள்ளது, மொத்தத்தையும் கருக்க வச்சிரும். பெண்கள் மஞ்சள் போடக்கூடாது. மஞ்சள் போட்டால் அதுவும் வெயிலில் உள்வாங்கும், அதுவும் தோலை பிச்சு விட்டுரும். தோல் கெட்டு போய் வயசு சீக்கிரம் வந்துடும். 20 வயசில் 40 வயசு கிளவி மாதிரி ஆயிடுவோம். ஸோ இந்த ரெண்டையும் விட்டுறணும். அப்போ நீ வந்து நான் சொன்ன மாதிரி மைசூர்பா பண்ணு, சாம்பார் செய்யி, நல்லா தினம் சாப்பிடு. அதை சோப்பை நான் சொன்ன மாதிரி சோப்பை ஐடென்டிஃபை பண்ணு. ஒன்றுமே செய்யாது. அதுக்கப்புறம் வந்தால் நான் அப்புறம் சொல்கிறேன். ரெண்டாவது ஷேவிங் அலர்ஜி. ஷேவிங்கில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ஒரு பக்கமாக ஷேவ் பண்ணணும், ரிவர்ஸ் ஷேவ் பண்ணக்கூடாது. அதாவது ஹேர் எப்படி முளைச்சிருக்கோ அந்த பக்கமாக தான் எடுக்கணுமே ஒழிய எதிர்த்து ஷேவ் பண்ணக்கூடாது. நல்லா க்ளீனாக இருக்கணும், நம்மளை பார்க்குறவா தொடரவளுக்கு நல்லா பளபளன்னு இருக்கணும்னு நினச்சி எதிர்த்து ஷேவ் பண்ணி தோலை பூரா டேமேஜ் பண்ணி உனக்கு வயசு சீக்கிரம் வந்துடும். இதில் என்னென்னா அதில் வரக்கூடிய ப்ராப்ளம் ஃபாலிகுலைட்டிஸ், அதாவது சூடோ ஃபாலிகுலைட்டிஸ்மோ. ஒரு முடியினோட வேர் இன்னொரு முடியினோட வேரில் போய் உடஞ்சி சொருகிடுச்சுன்னா அதில் இன்ஃபெக்ஷன் ஆகி போயிடும். அப்போ எதிர்த்து ஷேவ் பண்ணுறதே இருக்கக்கூடாது. ஒரே பக்கமாக ஷேவ் பண்ணால் 99% அலர்ஜி வராது. ஒன்று. ரெண்டாவது, ஷேவிங் லோஷனுக்கு சில பேருக்கு அலர்ஜி வரும். ஏன்னா ஷேவிங் லோஷன் எல்லாமே ஆல்கஹால் கலந்தது. அவங்கெல்லாம் என்ன செய்யணும், நீங்கள் குளிக்கிற சோப்பு இருக்குது, குளிக்கிற சோப்பை தடவிட்டு ஷேவ் பண்ணிங்கன்னா அந்த இது வராது. 2. மூணாவது, உங்களோட ஆஃப்டர் ஷேவ் லோஷனில் அலர்ஜி வருது அப்படின்னு நீங்கள் சொன்னால் அதை விட்டுருங்க. நல்லா உங்கள் சோப்பை போட்டு வாஷ் பண்ணுங்கள், அதுவே போதும். நல்லா வாஷ் பண்ணுங்கள். ரிவர்ஸ் ஷேவ் பண்ணாதீங்க. ஷேவிங் லோஷன் போட்டு அலர்ஜி வருது அப்படின்னா அதை விட்டுட்டு வெறும் பிளெயின் சோப் போடுங்க. ஆஃப்டர் ஷேவ் போட்டு ரெட் ஆகுது அப்படின்னா அதையும் விட்டுட்டு வெறும் சோப் போட்டு வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு எது பிடிக்கலையோ அதை செய்யக்கூடாது. தீயை தொட்டால் சுடும்னா தீயை தொடக்கூடாது. நான் தீயை தொட்டுக்கிட்டே இருப்பேன், சுடக்கூடாது அப்படின்னா நான் வந்து நடுவில் கையை விட முடியாது, அது யாரும் தடுக்க முடியாது. இதை மாத்திரம் ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருவாடா தம்பி, தூத்துக்குடி தம்பி. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். Hello, Alex. This is Kutima from Bangalore. How are you? I'm good. How are you? டாக்டர் இருக்காரு, உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்க. Definitely. Hello, doctor. How are you? Fine, Amma. Always happy, man. Super, doctor. It's nice to hear it from you. Thank you. Doctor, Thursday நாவே ஒரு புது எனர்ஜி எங்களுக்குள்ள அப்படி டாக்டர் வர போறாரு. டாக்டர் என்ன சினிமாவில் நடிக்காரு? நீங்க எப்படி சொன்னாலும் திட்டு வாங்குவீங்க. எப்படியும் பொம்பளைங்க வசம் வாங்கணும் தானே வரணும். டிவியில உங்களை பார்க்கும் போதே எங்களுக்குலாம் எனர்ஜி வருதுன்னா பாருங்களேன். ஐயோ நெஞ்ச தொட்டியம்மா. You're so special, doctor. நீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்றீங்க பாத்தீங்களா, ட்ரீட்மென்ட் பண்ண முடியும். வெரி நைஸ். Thank you, ma. Thank you, ma. Like you a lot, doctor. Thank you, ma. ஆமா, நீங்க சென்னையிலே ஒரு கலக்குறீங்க, பெங்களூருக்கு வாங்க டாக்டர். சரி, இந்த டாக்டர் இங்கு விஜயம் 10 மணிக்கு பழனியில் இருப்பார், 11 மணிக்கு திண்டுக்கல்லில் இருப்பார் அப்படின்னு இனி பேப்பரில் அட்வர்டைஸ் பண்ணி பெங்களூருக்கு வந்துட வேண்டியதான். ப்ளீஸ் பெங்களூருக்கு விஜயம்னு நானே போஸ்டர் ஓட்டுவேன். வாங்க டாக்டர். சரிம்மா, வந்துடுறேம்மா. சரிங்க டாக்டர். சொல்லுமா டாக்டர், எனக்கு 2 சின்ன கொஸ்டின் இருக்கு. சொல்லுமா. இன்னொன்று அதுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி டாக்டர், நம்மள யாரையாவது திட்டுனா டாக்டர் நம்மளுக்கு கோவம் வரும் யூஸ்வலா. ஆனா நீங்க திட்டுனா மட்டும்தான் எங்களுக்கு கோவம் வராது, பிடிக்குது அப்படின்னா பாருங்களேன். உங்களுடைய பெரிய ஃபேன் டாக்டர். தேங்க்யூமா. டாக்டர், முதுகுல திடீர்னு பிம்பிள் ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ ஒரு மாசமா எனக்கு. வயசு என்னம்மா உனக்கு? 31. இளம ஊஞ்சல் ஆடுது. சரி, 2. சரி, அப்புறம் டாக்டர் நான் கொஞ்சம் வைன் குடிப்பேன். வைன் வந்து ஸ்கின்னுக்கு நல்லதா, ரெட் வைன் அப்படின்னு சொல்லுங்க. சிக்கலான கேள்வி கேட்டேன், நான் சொல்லிடுறேன். டாக்டர், 3rd கொஸ்டின். என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்கின்ல ஃபேஸ் கன்னத்துல வந்து குட்டி குட்டியா பள்ளம் ஸ்டார்ட் ஆகுது. அது எதுனாலன்னு தெரியல ஆக்சுவலி. சரிம்மா, அடிக்க மாட்டேல்ல? இல்ல நோ ஐ லவ் யூ லாட். சரிம்மா, நான் சொல்கிறேம்மா. இந்த முதுகில் வரக்கூடிய பரு, பொதுவாக பரு வந்து 12லேருந்து 18, 20 பருவத்தில் வருவது பரு. ஒரு வயசுக்கு மேலே பரு வருது அப்படின்னா யூ ஷுட் பி ஹாப்பி. பரு வராமல் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பருவம் போயிடுச்சு, நம்ம கிழவன் ஆகிட்டோம். பரு வருதுன்னா நம்மளோட லவ் ஹார்மோன் லெவல் நல்லா இருக்குது. ஸோ யூ ஷுட் பி ஹாப்பி. நம்ம பரு வருது, சந்தோஷம்.
சரி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா ஏசியன்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது, தடை விடாமல் போயிடும். அது 31 வயசில் பொதுவாக மாத்திரைகள் அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா அந்த ப்ரெக்னென்சி பீரியடில் இருப்பீங்க 35 வயசு வரைக்கும், அதனால் அது தேவையில்லை. வெறும் ஆயின்மெண்ட் மாத்திரம் போடுங்க, அந்த ஆயின்மெண்ட்லேயே கண்ட்ரோல் ஆயிரும். 1. 2 வைன் குடிக்கலாம். வைன். இதை நான் ஆமான்னு சொன்னாலும் தப்பு, ஆஹா இல்லைனாலும் தப்பு. அதாவது லோ அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால், லோ அமௌண்ட்டாக 30 ml. பொதுவாக வந்து வேசோ டைலேஷன் ப்ராப்பர்ட்டி, அதாவது ரத்தத்தை வந்து நல்லா விரிச்சு விடும் ரத்த குழாயை அப்படின்னு ஒரு இது. அப்புறம் அதில் ரொம்ப சேஃப் வந்து ஒயின். ஏன்னா ஒயினில் வந்து ஆல்கஹால் லெவல் வந்து 7% 7 to 8% தான், பெருசாக பாதிப்பு இருக்காது. வீட்டிலேயே வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, நிறைய ஃபங்க்ஷனுக்கு இது பண்ணுறாங்க. தென் அண்ட் தேர் அப்போ இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லைம்மா. பட் என்னென்னா ஒரு தடவை ஆரம்பிச்சிட்டா இது நம்மளை விட்டு போய் தொலையாது. அப்போ நம்ம வி ஷுட் நாட் பிகம் அன் அடிக்ட். நம்ம வந்து இது பண்ணால் தான் நல்லா இருக்குது. சில பேர் என்ன நினைக்கிறது, அதை குடித்தா முகம் பளபளன்னு ஆயிடுது அப்படின்னு. அதையும் தாண்டி சந்தோஷமாக இருந்தாலே பளபளன்னு ஆயிரும். அதுக்காக ஒயின் குடித்தா தான் பளபளன்னு ஆகுமா அப்படின்னு இது இல்லை. அடிக்கிறது அடிக்காதது அவங்கவுங்களோட பர்சனல் இது. பட் நான் வந்து அடிக்ட் ஆகிடாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோடது. அப்போ தொடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு சிகரெட் குடிச்சு பார்க்குறேன் சார், நல்லா இருக்கும்ல சார், பார்க்கலாம் சார். ஒரு சிகரெட் குடிச்சு பார்க்கலாம். பட் அதே இது 2வது சிகரெட் 3வது சிகரெட் 4வது சிகரெட்னு போயிடுச்சுன்னா அதுக்கு முடிவே இல்லாமல் போயிடும். அதனால் அடிக்ஷன் இருக்கக்கூடிய எதையுமே டச் பண்ணாமல் இருக்கிறது, பார்க்காம இருக்கிறது நல்லது. எவ்வளோ கவனமாக பதில் சொல்லிட்டு 2 வந்து பள்ளம் சார். பள்ளம் அவங்க வீட்டுக்காரர் பள்ளம். அந்த அதாவது முகத்தில் வரக்கூடிய பள்ளம் 99% பருவனால் வரக்கூடிய பள்ளம். பருவ முன்னாடி வந்திருக்கோம், அந்த பருவை ஒழுங்காக வைத்தியம் பண்ணியிருக்க மாட்டாங்க, பருவனால் சின்ன பள்ளமாக வரும். நாங்கள் வந்து அதை ஐஸ் பிக்ஸ் காருமோ, குட்டி குட்டியாக முள் மாதிரி சின்ன பள்ளமாக இருக்கும். இது வந்து அந்த பரு வரும்போதே எந்த பரு வந்து ஸ்கார் ஆகும்னு நாங்கள்லாம் பார்த்தா சொல்லிடுவோம். அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய அந்த பருவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தால் இது வந்திருக்காது. சரி, வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? பரு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஐசினா டேப்லெட் டெய்லி நைட், M+100 டெய்லி நைட். அதாவது இந்த பரு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி நாளைக்கு தழும்பாகும், நாளைக்கு நான் சினிமாவில் நடிக்க போகிறேன், நாளைக்கு ஒரு காம்பேரராக இருக்க போகிறேன், நாளைக்கு நான் டிவியில் போய் பேட்டி கொடுக்க போகிறேன். நம்ம வந்து கவனமாக ஸ்கின்னை வைக்கணும்னு நினச்சாச்சுன்னா இதை போடணும். பட் இதை போட்டால் குழந்தை உண்டாகக்கூடாதுங்கிறது லேடிஸுக்கு. குழந்தை உண்டாவேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாத்திரை போட முடியாது. இதை பண்ணிங்கன்னா இந்த தழும்புகளே வராது. தழும்பு வந்துருச்சு, தழும்பு வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, டோனின்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது. இது ஒரு ஆசிட், 4-butyl resorcinol. இந்த ஆசிடை போட்டுக்கிட்டே வந்தோம்னா ஸ்கின்னு வந்து பழைய ஸ்கின்னு போய் புது ஸ்கின் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். புது ஸ்கின் வர மேவிக்கிட்டே இருக்கும். மேவ அந்த பள்ளம் வந்து சின்ன பள்ளம்லாம் மூடிடும். பெரிய பள்ளமாக இருந்துச்சுன்னா மூடாது, ஓரளவுக்கு குறைஞ்சிரும். கூட அந்த ஐசினா டேப்லெட் போடணும். இதில் க்யூர் ஆகலை அப்படின்னா கெமிக்கல் பீலிங் பண்ணி பார்க்கலாம். கெமிக்கல் பீலிங்கில் க்யூர் ஆகலைன்னா மைக்ரோடர்மபிரேஷன் பண்ணலாம். மைக்ரோடர்மபிரேஷன் க்யூர் ஆகலைன்னா டர்மபிரேஷன் பண்ணலாம். டர்மபிரேஷன்லேயும் க்யூர் ஆகலைன்னா லேசர் பண்ணலாம். பட் எந்த தழும்பும் 100% க்யூரபிள் கிடையாது. எல்லா தழும்பும் இருக்கிறத காஸ்மெட்டிக்காக அக்செப்டபுளாக ஓரளவுக்கு குறைக்கலாமே ஒழிய 100% எந்த தழும்பையும் எடுக்க முடியாது. தழும்பை சின்ன தழும்பாக்கலாம், பெரிய தழும்பை சின்ன தழும்பாக்கலாம். கம்ப்ளீட்டாக எந்த தழும்பையும் எடுக்க முடியாது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றியம்மா. ஒரு சின்ன பிரேக் பார்த்துட்டு வந்துடலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.